எல்லாருக்கும் வணக்கம். இது ஜெயாஸ் லைஃப். நான் அகோராலேருந்து ஒரு வேக்கம் கிளீனர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை தான் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலி 3 நாளத்தோட குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் வந்து இதில் வரும். இது வந்து வேக்கம் கிளீனர் வாங்கியிருந்தேன். அந்த டே வந்து நான் குப்பையெல்லாம் பெருசாக எதுவும் வராது டெஸ்ட்டெல்லாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து வேக்கம் போட்டு பார்த்தேன். உள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒயிட்டாக இருக்குல்ல, ஆனால் வெளியே பாருங்கள் அவ்வளோ டஸ்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்த உடனே போட்ட அந்த குப்பை மட்டும்தான் இது. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா சுற்றி சுற்றி இங்கே பில்டிங் வேலை, அப்பார்ட்மெண்ட்ஸ், ரோட்டு வேலை அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது. நிறைய தூசி பறந்துகிட்டே இருக்கும். ஒரு வாரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா 2-3 மாதமாக கூட்டாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் இந்த பால்கனி எல்லாம். அதுக்காகவே அடிக்கொருக்கா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருவேன். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ குப்பை வரும்னு. பாப்பாவுக்கும் அவருக்கும் டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் டஸ்ட் பட்டுச்சு அப்படின்னாலே அவருக்கெல்லாம் ரொம்ப வந்து அதுக்காக சஃபர் ஆயிடுவார். அதை ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு தான் சரி இதை வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி ரொம்ப நாளாக டிஸ்கஷனில் வச்சு இது ஒரு வழியாக வாங்கியாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப ஹீட் ஆயிடுது, அது மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் அவங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க 15 நிமிஷம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அகைன் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பொருள் வாங்கினா ஆர்வ கோளாறில் ஃபுல்லாக போட்டு முடிச்சுருவோம். அதை வந்து நல்லா சூடாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடாகுது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பொருள்களும் இருக்கும். நம்ம ரூ. 200 ரூ. 500 ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சா அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னத்த நாள் வந்து சாமி பூஜா பொருளெல்லாம் கழுவ வேண்டியிருந்தது. நான் வந்து அன்னைக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் விளாக்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லி தான் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பட் என்னன்னு தெரியல, அது வந்து அப்படியே வந்து தள்ளி தள்ளி போய் இப்போ 3 நாளோட குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. நான் பீத்தாம்பரி போட்டு தான் சாமி பூஜா பொருள் எல்லாமே கழுவுவேன். எனக்கு புளி அந்த உப்பு வச்சு கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி தேய்க்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். என் கை நானுமே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவேன். அதை ப்ரஷ் பண்ணி என்னால் தேய்க்கவே முடியாது. இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் எப்படியும் கழுவிடுவேன். மேபி அது தவறுந்துருச்சு அப்படின்னா பீத்தாம்பரி வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அந்த ஆயிலெல்லாம் வந்து ஒரு பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவி காய வச்சிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு நல்லாயிருக்கும். ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா காய வச்சப்போ நான் வந்து தொடச்சி காய வைக்கிறதில்ல, அப்படியே வச்சிடறேன்னா அந்த தண்ணி அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்கும் பாருங்கள், அந்த தண்ணி இடத்துல மட்டும் கருப்பாக வந்து ஆன மாதிரி ஆயிடுது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.